ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கோம். ஸோ வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜோஸ் லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 பொருள் போட்டு நம்ம வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒன்று வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி நான்வெஜ்க்கெலாம் வந்து காரம் அதிகமாக சேர்த்தா தான் வந்து அந்த கவுச்சி வாடை இருக்காது. ஸோ வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்றாப்புல உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பக்கம் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா வந்து ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சின்ன வெங்காயம் நம்ம வந்து எடுத்து ஒரு 15 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நம்ம வந்து உரித்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ அந்த கரம் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ வந்து சோம்பு, மிளகு கொஞ்சமாக வந்து அதையும் எடுத்து உள்ளே போட்டுருங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தயிர்லேயும் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். அதையும் வந்து எடுத்து பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதையும் வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஜாரில் வந்து அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நல்லா வந்து ஊறிடும் நம்ம ஊற வச்சது. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த அந்த மட்டனையும் வந்து இப்போ நான் உள்ளே வந்து சேர்க்கலாம். அந்த தண்ணியோடையே வந்து சேர்த்துருங்க. அது வந்து தயிர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை கீழே எதுவும் ஊற்றிடாதீங்க. ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து காரம் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அதையும் போட்டுடலாம். அந்த விழுதையும் உள்ளே தூக்கி போட்டுடலாம். ஸோ வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்கிறாதீங்க. கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்து நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம். இந்த வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த இப்போ பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கலருக்காக. ஸோ எல்லாத்தையும் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து அந்த ஜாரில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இதை ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு மேலாப்பில் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 விசில் நான் விட்டுருவேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால, குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து 10 விசில் விட்டுருவேன். 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வீடு கமகமன்னு மணக்கிற ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 10 விசில் விட்டுருங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் குக்கரில் வந்து சமைக்காதீங்க. ஏன்னா வந்து பானையில் வடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குட் ஃபார் ஹெல்த்தும் கூட. ஸோ வந்து அதில் பானையில் வடிங்க. நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நாட்டுக்கோழி குழம்பும் செய்யலாம். அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வீடு கமகமன் மணக்கக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் இப்போ நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு சண்டே தான். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.